ఆయన ఎందుకు నవ్వుతున్నారు அப்படின்னு அடைந்த காலம் உண்டு. சிஷ்யனால் குருக்கள் பெருமழையின் காலம் இது. கண்டிப்பான வாத்தியராக கல்லுக்குள் ஈரமானவர். சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் உள்ளங்கையில் வைத்து அழகு பார்ப்பவர். சேரன் பாண்டியனை இயக்கியவர் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் பல சேரங்களை உருவாக்கியவர். இயக்குனர் நடிகர் திரு K.S. ரவிக்குமார் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இன்னொரு சினிமா ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் பத்தி தான் நான் எங்க போனாலும் பேசுறது. ஆனா இந்த படத்துல இந்த விழாவில் முதல்ல ப்ரொடியூசரை பத்தி பேசுறேன். பட் அவரும் ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரிச்ச அந்த படம் கூகுள் குட்டப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் ப்ரொடக்ஷன்ல வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்துல நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங்கு கூட பார்க்கல, எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேல அவங்களுக்கு அப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்கினாரு. பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்க இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்திர அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலா இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்க தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க ஒரு தெம்பா பண்ண அந்த எண்ட் போர்ஷன் ஷூட்டிங் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப தெம்பா நமக்கு இன்னொரு படமும் இருக்கு அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஸோ நன்றி. இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானப்பா சாம் CS. அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன நான் தசாவதாரம் கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு 10 இயக்குநர்கள் நம்ம ஆஃபீஸில் உட்காந்துட்டாங்க, நீங்கள் தான் பண்ணோம், ஏன்னா தசாவதாரம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். சரி நான் அதுலலாம் பண்ணிட்டு அதில் மியூசிக் சாம் CS சொன்னோன்னா ஒரு வாரத்தை கூட மறுப்பு சொல்லாமல் இமீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்கு. அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்துல கூட இந்த மயக்கிட்ட நீங்க தானே பாடிருக்கீங்க, அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸ்ல பாடியிருக்காரு. மியூசிக் மேல ஒரு பயங்கர ஒரு வெறி. அவர் ஆபீஸ்ல என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பத்தி பெருசா ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, ஆனா வெறி இருக்கு சார், எனக்கு நிறைய வெறி இருக்கு. அதை போடணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், வித்தியாசமா பண்ணணுன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஒவ்வொரு படத்துலயும் அப்படி மெருகேறிட்டே போகுது. கண்டினியூ தட். ஆல் தி பெஸ்ட் சார். ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக எனக்கு ஒரு அருமையான நண்பர். அங்கே நிறைய லொக்கேஷன்ஸ்ல ஷூட் பண்ணாங்க. கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில் இங்கே இந்தியாவுக்குள்ளதான். ஆனால் நிறைய அங்கே பெங்களூரு, மறுபடியும் சென்னை, மறுபடியும் கொடைக்கானல், இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம். ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன். அவரு தான் விஸ்வரூபம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க, அப்புறம் கமல் சாரோட எப்படி இப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். இனிய நண்பர் அவரு, நல்ல ஆர்ட் டைரக்டர். ஒரு இந்த வீட்லயா ஷூட்டிங் அப்படின்னு வந்த உடனே சுத்திப்பு கேட்டாப்புல ஒரு இதை போட்டு ஓனர்லாம் இங்கே உள்ளே இருப்பாங்களா, எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நமக்கு, இல்லை ஓனர்லாம் எல்லாம் வெளியே வச்சுட்டோம் அப்படின்னு. வெளியே வச்சுட்டீங்களா, வேற இடத்துல செட்டுக்கு அது அப்படின்னு நிஜமாவே பார்த்து ஆச்சரியப்பட்டார். எவ்வளவு நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்திருக்காரு. அவரே ஒரு இயக்குனர் வேற. அவரே அது செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை பார்த்த உடனே நிஜமா ஃபீல் பண்ணார்ல, அதுதான் நமக்கு சக்சஸ். அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு. ஸோ அது இங்கதான் நம்ம லாயர்ஸ் காலனியில பண்ணோம்.
ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. அவரோட வாழ்த்துக்கள். என்னுடைய அசிஸ்டன்ஸ் கிட்டையும் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை, ஆனால் படம் நான் பார்த்தேன். ஹன்சிகாவுக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் எனக்கு. ஆனால் இதில் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது. பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்கு படத்துல. சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த சென்டிமெண்ட் தான் ரொம்ப டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக. கார்டியன் என்ற டைட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார்டியன் டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. இந்த லேடி ஆர்டிஸ்ட் அவங்க அம்மாவா நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கத்துறை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டை ராஜேந்திரன் பின்னிட்டீங்க. காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நல்ல சாங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்கு, நிறைய எல்லாமே இருக்கு. என்னுடைய படங்கள்ல இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது. இப்போ கடைசியா இயக்குநர்களுக்கு வரேன். இந்த சபரிகிரீசன், குரு சரவணன், இவங்கதான் இப்படிதான் பேர் வரும் என்னுடைய படங்கள்ல. அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் ஆக்சுவலான கோவில் குட்டப்பாக்கு 2 பேர் தான் இந்த மலையாள படத்தை காமிச்சு நீங்க நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுங்க. அதுல நீங்க அவங்க அந்த படத்தை இயக்குனரா முதல்ல இருக்க வேண்டியது. அது அந்த படம் எடுக்கலன்னும் போது நானே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பேர் எப்படி சபரிகிரீசன், குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது, ஷார்ட்டா கூப்பிடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் சபரி சரவணன், குரு சரவணன் போது சபரி சரவணன் சொல்லி இது பண்ண. நீங்க என்னைக்குமே ஆனா நண்பர்களா இருக்கணும். உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து அந்த கதைக்கும் உங்களுக்கு இதுவா இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க ஒன்றா சேர்ந்து பண்ணுங்க. அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணா கூட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா. அதனால அந்த இது இந்த மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சது அவங்களுக்கு. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம். எதுக்கு சொன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பாருங்க, இப்படியே எப்பவும் சிரிச்சுட்டு இருப்பான். இவன் எப்பவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இதுல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்குல இப்போ ரீசெண்டா. பாலகிருஷ்ணாவுக்கு யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம். ஏய் எந்துக்கு நோத்துனாரு, எந்துக்கு நோத்துனாரு அப்படின்னு ஒருத்தர் யாராவது கூப்பிட்டு ஏன்டா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார். ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணன் மாட்டினான். எப்படின்னா பாபு ஃபேன் திருப்பி இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆதாரமா இருந்தோன்னு இவன் சிரிச்சுட்டான். ஏய் எதுக்கு சிரிச்சு, எதுக்கு நோத்துனாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போறாரு, நம்ம அசிஸ்டன்ட் வரைய அச்சுன்னு சொல்லு. சார் நான் அசிஸ்டன்ட், அது நம்ம அசிஸ்டன்ட் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதுல ஏதோ ஆப்போசிட் கேங்கு ஆப்போசிட் கேங்கு இப்படி கூட அடிச்சு கூடாது ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் போறா டேய் நீ ஏன்டா நிக்கிறேன்னா அப்பவும் திட்டி போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் யாரு பார்த்தாலும். அவன் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு இதுலயுமே பழக்கத்து இதுல எல்லாம் ரொம்ப நல்லவர். ஆனா அவரு எதுல விதத்துல ஒரு சின்ன டவுட் இருக்கும். அவரு ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்னைக்கு தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன அது இப்ப ஒரு சாம்சி சொன்ன மாதிரிதான் எல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்த்தோம் 2 பேரும்
ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்டா இருந்திருப்பான். முடிவே எடுக்க முடியல, இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்க. நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் இருக்கு. நான் உங்களை சொல்ல, தேவா அப்படிதான், தேவா சைலண்டா தான் போடுவாரு. சீப்பு கண்ணாடி அப்படின்னு கிட்டாரை வாசிக்கிறவன்ல, ஐயோ சும்மா இப்பதான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுறாரு. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன், நான் பார்க்காம அப்படி கண்ண முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும், அதனால பார்க்க மாட்டாரு. அது மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நிறைய. ஏன்னா நல்லா ஜாலியா இது பண்ணிட்டு நம்மளை உசுப்பேத்தி விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு ரெண்டு ஓகே வரும், போட முடிஞ்சிச்சு, அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியா இருப்பாங்க ஆளுங்க. அது மாதிரி டைப்பு. ஸோ அதுதான் இவங்க கிட்ட அந்த மாதிரி சபரி வந்து என்ன ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்தது இல்லை. ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கு அண்ணன் பையன் அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு, இருந்து இப்பதான் டைரக்டரா இருக்காரு. ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்றேன். எனவே எங்கிருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் வந்து நிஜமாவே வந்து நான் பார்த்ததுனால சொல்றேன், எல்லா கலவைகளும் இருக்கு, சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இது தியேட்டர்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.